ஹாய் நம்ம பேசி நம்ம சேனல் வீடியோஸில் நான் செல்வகுமார் தங்கராஜ். இன்றைக்கி டிவி டெய்லி அப்டேட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அண்ணன் தளபதி இல்லாத டாப்பிக்கே கிடையாது. என்னதான் தாவேக்காவோ தளபதியோ வெளியில் வந்து பேசலைன்னா கூட அதுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும் கூட அரசியல் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தாவேக்காவையோ தளபதியோ வச்சு பேசாத அரசியலே தமிழ்நாட்டில் இல்லைன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறி இருக்குது. அவங்க சரியாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க அடுத்த விஷயம். ஆனால் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. கமிங் டு த பாயிண்ட் என்னென்னா, துக்கம் விசாரிக்கிறதுங்கிறது என்ன? நேரில் போய் விசாரிக்கணும், அதுவும் அவங்க இடத்துக்கே போய் விசாரிக்கணும். அதுதானே இதுதானே மரபை மாற்றுறீங்களா? அது கரெக்டாக இப்படி தான் ஆரம்பிக்குது. நம்மளோட எப்பவும் போல் அந்த தவறை மட்டுமே சுட்டி காட்டுறேன்ற பேரில் அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? மெனி கூட்டம், நிறைய கூட்டம் பண்ணுற பர்டிகுலரான வேலை இதுதான். அவரை பற்றி பேசணும், நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ அப்படி பேசிட்டா போதும் அப்படின்ற விஷயங்களை கண்குத்தி பாம்பாக இருக்காங்க. ஓகே, நேற்று எல்லாரையும் அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்க இடத்துக்கே போய் அவங்களுக்கு தேவையான அளவு வசதிகளை செஞ்சு கொடுத்து அந்த வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்து கம்ஃபர்டபுளாக மாமல்லபுரத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு தனித்தனி செட் ஆஃப் ரூம்ஸ் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து அண்ணன் தளபதி அவர்கள் அவங்கள்ட்ட நேரடியாக பேச போகிறாங்க அப்படின்ற நியூஸ் நேற்றே வந்ததுலேருந்து இதே டாபிக் தான். இதை பற்றி நம்ம நேற்று வீடியோலையும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசினது ஓகே, எல்லாருமே அப்படியே தான் பேசியிருப்பாங்க. என்னென்னா 99% நெகட்டிவாக தான் பேசியிருப்பாங்க. மரபு துக்கம் விசாரிக்கிறது, அதாவது 999 பேர் எது பண்ணாலும் தப்பு இல்லை, தளபதி ஒருத்தர் பண்ணால் தப்பு அப்படின்றது. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் இருக்குன்னா ஓகே, நல்லாவே இருக்கட்டும். இன்றைக்கி அண்ணன் தளபதி வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார். எல்லாருக்கும் முடித்து ஒரு 8 மணி நேரம் அந்த விஷயம் நடந்திருக்கு. அண்ணன் உள்ளே போனதுலேருந்து ரிட்டன் வந்ததுலேருந்து எல்லாமே காமிச்சாங்க. ஆனால் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியல. இந்த பாலிமர் நியூஸ், தந்தி டிவி, அப்புறம் 18 அந்த சேனல்ஸு, தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வந்து சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறத வச்சு தானே நம்ம சொல்லுவோம். அண்ணன் வந்து அவங்கள பார்த்தோன்னே கதறி அழுததாகவும், அவங்க எல்லாருக்குமே தனித்தனி ரூமில் அவங்கவுங்க வீட்டில் இறந்து போனவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு அந்த காரியங்கள் செஞ்ச மாதிரியும், அப்புறம் வந்து அவங்களோட மொத்த வாழ்க்கையிலையுமே தளபதியோ தாவேக்காவோ துணை நிற்க போகுது. அதாவது கல்வியிலேருந்து அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே அண்ணன் தளபதியோ தாவேக்காவோ கூட நிற்கும் அப்படின்ற விஷயங்களை ஆணித்தனமாக சொன்னதாகவும், 3வது விஷயம் வந்து மாதம் 5000ரூவாங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதம் 5000ரூவா வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போடப்படும் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து அவர் சொன்ன மாதிரி 20 லட்ச ரூபா அதெல்லாம் போட்டாங்க. ஓகே, அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகே, இதை ஏன் வந்து பண்ணல, நீங்கள் போய் நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நம்மளோட முதல்கட்ட தலைவர்களில் ஒருவரான பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து இன்றைக்கி வெளியில் பார்த்த ப்ரெஸ் பீப்புள் வந்து கேள்வி கேட்குறாங்க. சோஷியல் மீடியாவில் வர இதே கேள்வி தான் கேட்குறாங்க, நீங்கள் பண்ணது சரியா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரையுமே போய் பார்க்குறதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டோம். எல்லாரையும் 5 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க, எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு தாவேக்கா சைட்லேருந்து எவ்வளவோ புஷ் பண்ணோம். எந்த விதமான அனுமதியும் கிடைக்காதனால நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொன்னாலுமே அதையும் கிரிட்டிசிசமாக தான் பேசுவாங்களே ஒழிஞ்சு நேர்மறையாக யாரும் பேச போகிறது கிடையாது. ஓகே, அஸ் எப்போயுமே நடக்கிறது தானே, போராடி தான் ஒரு உண்மை வெளியில் வரும் அப்படின்றப்ப அந்த உண்மை வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்றது வந்து தாவேக்கோட ஸ்டாண்டாக இருக்குது. எப்போவுமே அவங்களோட ஸ்டாண்டாக தான் இருக்கும். நம்ம அண்ணனோட தளபதியோட ஸ்டாண்டாக அதே தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கட்டம் அண்ணனோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப நம்ம எல்லாரோட மனசில் இருந்தது தான் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாங்க. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக கோர்ட்டை நாடி இருக்கோம் அனுமதி கேட்டு. அவங்க எஸ்ஓபி இன்னும் ஃபார்ம் பண்ணல, 10 நாளுக்குள்ளே நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம். அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கான அனுமதி எப்படி இருக்கணும், எங்கெங்கே போகணும், என்ன ஏதுன்ற அந்த வழிமுறையை நாங்கள் வகுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கையில் எதுவும் வரல. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாவேக்கா மற்றும் தளபதியோட செயல்பாடுகள் எவ்வளோ வீரியமாக இருந்துச்சோ அதை விட ஒரு பங்கு அதிகமாக தான் இருக்க போகுது. எங்களோட ஸ்டாண்ட்லேயோ அந்த கொள்கையிலையோ கோட்பாட்டிலையோ எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சோஷியல் மீடியாவில் வர மாதிரி எந்த விதமே கிடையாது. எதுக்கு வந்தமோ அதை கரெக்டான ரூட்டில் கரெக்டாக போய் அச்சீவ் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறமும் கூட பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அவர் சொன்னது அதே தான், பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க, எதுக்காக வந்தோம் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக, அது மட்டும் தான் எங்கள் மைண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அதே தான் நம்ம சொல்கிறோம். ஒரு பெரிய கூட்டத்தை பின்னாடி வச்சுருக்க ஒரு தலைவருக்கு அடுத்து என்ன பண்ணுன்ற அந்த விஷயங்களும் தெரியும். விமர்சனம் பண்ணவங்க விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்மளோட பணி மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான்றதை உணர்ந்து செயல்படுற ஒரு கட்சியாகவும் ஒரு தலைவராகவும் தளபதி விஜய் அவர்களை பார்க்கலாம். அவருக்கு பின்னாடி நிற்கிறதுல எங்களுக்கு எப்போவுமே பெருமை தான் அப்படின்றத மனசார என்றைக்குமே நேசிக்கிற கூட்டம் அவர் பின்னாடி தான் இருக்குது. நாளைக்கு வேற ஒரு நியூஸோட நம்ம சைனிங் ஆஃப் செல்வகுமார்.